نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها رواه المسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவளுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக அவன் தனித்தவன், இணை துணை அன்றவன். அவன் நாடின நேரத்தில் நாடின விடயங்களை நாடின அமைப்புல செய்யக்கூடிய சக்தி உள்ளவனாக, குதிரத்துள்ளவனாக இருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக இந்த முழு உலகத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ் தான். இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் எல்லா இடங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்துடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் முழு உலகத்துடைய உரிமையாளனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த முழு உலகத்தில் ஆக விருப்பமான இடம் எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலம் விளக்கப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த முழு உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான விடயங்களை படைத்திருந்தாலும் அழகான இடங்களை படைத்திருந்தாலும் மனதை கவரக்கூடிய பல இடங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் துனியால எந்த இடத்துல அல்லாஹ்வை சுஜூது செய்யப்படுவதோ
அந்த இடங்களாகிய மஸ்ஜிதுகள் தான் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தி காட்டுறாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம், காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் எந்த அளவு தூரத்துக்கு இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துடைய வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டு போகுதோ நாங்கள் கண்ணூடாக பார்க்கலும் காதுகளால கேட்க முடியும். இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி கூட கூட, இஸ்லாத்துடைய வளர்ச்சி கூட கூட, அதே போல அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கையும் வாழ்க்கையில காலங்கள் அதிகரிச்சு கொண்டு போறதை நாங்க கண்ணால பார்க்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அண்மையில ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு பல தலைப்புகள்ல சில பட்டியல்கள் போட்டுகிறார். அதுல பலவிதமான தலைப்புகள், அதுல மிக முக்கியமான முதலாவது தலைப்பு போட்டுகிறாங்க, முழு உலகத்துல அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜிதுகள் எத்தனை இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தேடி படிக்கிறது கட்டாயம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை எத்தனை? கிட்டத்தட்ட 3.6 மில்லியன். 2023 ஆண்டு வரைக்கும் 36 லட்சம் பள்ளிவாசல்களுக்கு மேலால அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்துல வச்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரெண்டாவது இன்னும் ஒரு தலைப்பு போடுறாங்க. எப்படி என்றா, ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எத்தனை? கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகள், 100 லட்சம் நாடுகள் இருக்குது. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகள்ல எத்தனை பள்ளிவாசல் இருக்குது? எங்களுக்கு அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஸ்ரீலங்கால எங்கட நாட்டில் எத்தனை பள்ளி இருக்கின்றே தெரியாது. எங்கட ஊர்ல எத்தனை ஜும்மா பள்ளி இருக்கின்றே தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க பட்டியல்ல போடுறாங்க, ஸ்ரீலங்கால 2500 சொச்சம் பள்ளிகள் இருக்கு. அதே போல இந்தியால 3 லட்சம் பள்ளிகள் இருக்குது. அதே போல இந்தோனேஷியால 5,55,000 பள்ளிவாசல்கள் இருக்குது. பாகிஸ்தான்ல 12,600 சொச்சம் பள்ளிவாசல்கள், ஆஸ்திரேலியால 400 சொச்சம் பள்ளிவாசல்கள், கனடால 700 சொச்சம் பள்ளிவாசல்கள், அமெரிக்கால 3000 பள்ளிவாசல்கள், லண்டன்ல 400 பள்ளிவாசல்கள், துபாயில 2200 பள்ளிவாசல்கள், சவுதியில கிட்டத்தட்ட 94,000 பள்ளிவாசல்கள், ருமேனியால 80, ஜப்பான்ல 113, சைனால 39,000. இப்படி ஒவ்வொரு நாடுகளை எடுத்து பாருங்க. ஆக குறைஞ்சது அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய ஒரு பள்ளி வாசலையாவது அல்லாஹு தஆலா ஒரு நாட்டில் வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் முஸ்லிம்களுடைய ஆகப்பெரிய வெற்றி என்பதாக சொல்லலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது இன்னும் ஒரு பட்டியல் தலைப்பு போடுறாங்க. எப்படி என்றா, ஒரே தடவையில அதிகமான மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்கள் 10 பள்ளிவாசல்களுடைய பட்டியல் போடுறாங்க. ஒரடியாக இப்ப உதாரணமாக இந்த மஸ்ஜித் கொரக்கான மஸ்ஜிதை எடுத்தா இந்த பள்ளியில எத்தனை பேர் தொழிலும் ஒரே தடவையில. அதே போல முழு உலகத்துல ஒரே தடவையில் அதிகமான மக்கள் தொழிலும் ஒரே நேரத்தில் தொழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமான உள்ள பள்ளிவாசல்கள் எது? முதலாவது எழுதுறாங்க மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா தான் முதலாவது இடம். கிட்டத்தட்ட ஒரே தடவையில 8,20,000 முஸல்லாக்கள் தொழிலும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது இன்னும் ஒரு பட்டியல் மஸ்ஜிது நபவி, ஒரே தடவையில் 6.5 லட்சம் மக்கள் தொழ முடியும். மூணாவது இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு மஸ்ஜித், மஸ்ஜிதுல் இஸ்திக்லால், அதுல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் தொழலாம். ஏசியா கண்ட்ரியில, ஆசியா கண்டத்துல ஒரு மஸ்ஜித இன்க்ளூட் ஆக்கிக்கிறாங்க, உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க. 8வது இடத்தை பிடிச்ச மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ டெல்லியில மஸ்ஜிதுல் ஜாமியா. இந்த மஸ்ஜிதுல ஒரே தடவையில 85,000 பேர் தொழ முடியும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூட கூட, இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கையும் அல்லாஹ் அதிகரிச்சு கொண்டு போறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மஸ்ஜிதுகளை வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ இல்லையோ, எத்தனை மஸ்ஜிதுகள் எத்தனை நாடுகள் இருக்கக்கூடிய எத்தனையோ மஸ்ஜிதுகளுடைய அறிவு எங்களோட உள்ளத்துல இருக்குதோ இல்லையோ, ஆனா நாங்க வாழ்க்கையில தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான மஸ்ஜிதுகள்ல ஒன்றுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி மஸ்ஜிது நபவியை பத்தி எங்களுக்கு தெரியுமோ, மக்கா முக்கர்ரமாவை பத்தி எங்களுக்கு தெரியுமோ, மஸ்ஜிது ஹராம பத்தி நாங்க விளங்கி வச்சிருக்கிறோமோ, அத போல வாழ்க்கையில தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? அதிகமான முஸ்லிம்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சரியான வரலாறுகள் தெரியாது, அதனுடைய சரியான வரலாறு என்னென்று தெரியாது, அதனுடைய சரியான பதாயில் தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை அதிகமான முஸ்லிம்களுக்கு சொந்த மஹல்லட விஷயமே தெரியாது. இதுல எங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி தெரியுது. எங்கட மஸ்ஜிதுல எத்தனை குடும்பம் ஈக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோமா? எத்தனை குடும்பம் ஈக்குது, எத்தனை ஆண்கள் ஈக்கிறாங்க, எத்தனை பெண்கள் ஈக்கிறாங்க, யாருக்கு தெரியும்? எத்தனை திருமணம் முடிச்ச மக்கள் ஈக்கிறாங்க, யுவதிகள், திருமணம் முடிக்காத வாலிபர்கள் எத்தனை பேர் ஈக்கிறாங்க, எத்தனை பேர் படிச்சுக்கிறாங்க, எத்தனை பேர் படிப்பு ட்ராப் ஆகிக்கிறாங்க, எத்தனை பேர் கை கால் ஏழாம ஊனமுக்குல மக்கள் ஈக்கிறாங்க, எத்தனை பேர் ஜகாத் கொடுக்கிறவங்க, எத்தனை பேர் ஜகாத் எடுக்கிறவங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர்? சொந்த மஹல்லாக்களுடைய விஷயத்த எவ்வளவு பேர் வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சொந்த மஹல்லால என்ன நடக்குதுன்னு சொல்லி சிலவனுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியா, மஸ்ஜிதுல யார் இமாம் என்று தெரியா, இமாமுடைய பெயர் தெரியாது. வெளியில இங்க வந்தா பிரச்சனை இல்ல, சொந்த மஹல்லால ஈக்கிறாரு, மஸ்ஜிதுல இமாம் யாரு, முஅத்தின் யாரு, இமாமுடைய ஊர் எது, அவரை முடிச்சிக்கிறாரா இல்லையா, முஅத்தினுடைய நிலைமை என்ன, மஸ்ஜிதுல கடமை செய்யறவங்க யாரு, நிர்வாகிகள் யார், ஒன்றும் தெரியா. இவங்களுக்கு தெரிஞ்சது உண்டு, ஏதாவது பிரச்சனையா முன்னுக்கு வந்து பேச தெரியுது, குறைபாடு ஏதாவது சொல்ல தெரியும், ஆனா மஸ்ஜிதுடைய எந்த விஷயமும் தெரியாது. அப்ப எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி தெரிகிறது வாழ்க்கையில்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி வாழ்க்கையில ஏன் தெரியணும் என்பதாக மிம்பர்ல பேசுறோம் தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எங்களுடைய வெறுமனே உடைமை சொத்து அல்ல, எங்களுடைய உணர்வு. மஸ்ஜிதுல் அக்ஸா என்றது வெறுமனே நாங்க பார்க்க வேண்டிய ஒரு சொத்து அல்ல, முஸ்லிம்களுடைய சொத்து மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய உணர்வு. மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய உணர்வு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எத்தனை விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோம், எவ்வளவு இடங்களுக்கு போறத வாரத தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவை வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்ளும். என்னத்துக்காக வேண்டி இவ்வளவு முஸ்லிம்கள் பாடுபடணும், ஏன் இவ்வளவு தியாகம் செய்யணும், ஏன் உயிர் தியாகம், பொருள் தியாகம், உடைமை தியாகம், ஈக்கிற இடம் வாசல் விட்டு ஏன் இவ்வளவு தியாகம், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? களிமா சென்னவாதான் நாங்களும் நீங்களும். நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமா இஸ்லாத்துக்கு? இல்ல, லேசாக வாழ்க்கையில் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஆனா அவர்கள் பெரிய தியாகங்கள் செய்யறாங்க. ஏன்? இதெல்லாம் நாங்க யோசிச்சு பார்த்தோமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முழு உலகத்தில் இரண்டாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா. கிபிலா எங்க கஅபா எங்களுக்கு கிபிலாவா வாரத்துக்கு முன்னால கிபிலா தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், முழு உலகத்துல முதலாவது கட்டின மஸ்ஜித் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னா முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபா என்பதாக சொன்னார். கேட்டாங்க இரண்டாவது கட்டப்பட்ட மஸ்ஜித், சொன்னாங்க இரண்டாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக சொன்னார். கேட்டாங்க கால கம் பைனஹுமா யா ரசூலல்லாஹ், கம் கான பைனஹுமா யா ரசூலல்லாஹ், ரெண்டுக்கும் மத்தியில எவ்வளவு இடைவெளி யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டு 40 வருஷத்துக்கு பின்னால மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு. என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமானவர்களுக்கு சந்தேகம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதலாவதாக யார் இதை கெட்டினாங்க? அதிகமான பல கருத்துக்கள், எல்லாம் ஒன்றுபட்ட கருத்து, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் கெட்டினாங்க. இல்ல இல்ல, என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி கிரந்தத்துடைய விரிவுரை நூல் ஒன்றிக்கு, ஷரஹ் ஒன்றிக்கு, ஃபத்ஹுல் பாரி மிக முக்கியமான கிதாப். இதனுடைய முஸன்னிஃப் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இவங்க எழுதுறாங்க தெளிவா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதலாவதாக நிறுவினவங்க யாரு, முதலாவதாக கெட்டினவங்க யாரு? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவதாக கெட்டினார். குறிப்பிச்சு கொடுத்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் முதலாவதாக கெட்டினவங்க ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் கட்டப்பட்ட மஸ்ஜித்.
அதுக்கு பின்னால காலத்துக்கு கால வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மஸ்ஜிதை புனரமைச்சு கொண்டே போனா. ஒவ்வொரு நபிமார்கள் எடுத்து பார்த்தா யாரெல்லாம் பலஸ்தீனுக்கு வந்தாங்களோ, பலஸ்தீன்ல ஈந்தாங்களோ, எல்லா நபிமார்களாலையும் அந்த மஸ்ஜித் அக்ஸா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஅபாவை கெட்டினத்துக்கு பின்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால பைத்துல் முகத்தஸ் என்பதாக சிறப்பாக அழைக்கப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நபிமார்களுடைய முதலாவது கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. எல்லாம் இப்ப திரும்பி இருக்கிறோம் நாங்க மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம், கஅபாவின் பக்கம். ஆனா முதலாவது கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவாக அல்லாஹ் வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட 16 மாசம் 1.5 வருஷ காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவா எடுத்து தொழுதார். இந்த நேரத்தில் உள்ளத்துல பெரிய ஒரு ஆசை எப்படி என்றா, எந்த உள்ளத்துல பெரிய ஒரு நியத்தொண்டி, அத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விளங்கினாங்க. விளங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசை, கஅபா என்னுடைய கிப்லாவாக வரும். இந்த நேரம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க மஸ்ஜிதுல் அக்ஸால. அந்த நேரத்துல தான் குர்ஆன் ஆயத் அல்லாஹ் இறக்குறான், ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். அவங்களுடைய பார்வைய, அவங்களுடைய கிப்லாவை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புங்க என்பதாக. இப்ப நாங்க போனவங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்ற ஒரு மஸ்ஜித், 2 கிப்லாவுக்குரிய மஸ்ஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு 2 ரக்காத்தை இங்க தொழுதாங்க, 2 ரக்காத்தை அடுத்த பக்கம் திரும்பி தொழுதாங்க. அதனுடைய கிப்லாவையும் போட்டுதான் வச்சுக்கிறான் மஸ்ஜிதுல் கிப்லத்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் துனியாவுக்கு வந்தாங்க. 1,24,000 நபிமார்ல 70,000 நபிமார்களுக்கு மேலால பிறந்த இடம், வளர்ந்த இடம், வந்த இடம், பிரச்சாரம் செய்த இடம், மவுத்தாகி அடக்கப்பட்டிருக்கிற இடமும் பலஸ்தீன் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த பலஸ்தீன் பூமியுடைய புனித தன்மையை காட்டணும் என்பதற்காக வேண்டி நபிமார்களுடைய தியாரங்கள் அல்லாஹ் தஆலா சுத்தி வச்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, பலஸ்தீனுடைய பூமி இருக்குது, அது மஹ்துல் அம்பியா, நபிமார்கள் வாழ்ந்த தொட்டில் என்பதாக சொல்லுவாங்க. இப்ப நாங்க விளங்கி கொள்ளேலும் பலஸ்தீனுக்காக வேண்டி ஏன் பாடுபடுறாங்க. இது பாரம்பரியமான சொத்து, முஸ்லிம்களுடைய பாரம்பரியமான உணர்வு, இது முஸ்லிம்களுடைய. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஏதாவது ஒரு மஸ்ஜிதுக்கு இபாதத் செய்யற நோக்கத்துல போறான் என்றா, நாங்க பிரயாணம் செய்ய வேண்டிய முக்கியமான மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சரியங்களை கண்டுட்டு வந்தான், எவ்வளோ கராமத்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால கண்டான். சொன்னாங்க, மூத்த ஆலிம் ஒன்று இலங்கையில் இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன வார்த்தை, மஸ்ஜிதுல் அக்ஸால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து உயர்த்தின இடம் இருக்குது, காலடி பாதம் இந்த இடம், அந்த இடத்துல ஒரு குழிய போல இருக்குது. நாங்க அதுக்குள்ளால போனோம், வீட்டை எல்லாம் பார்த்து கொண்டோம், வந்தவங்க எல்லாம் போனாங்க. ஆனா என் உள்ளத்துல ஆசை, அவங்க இந்த இடத்த கொஞ்சம் தொட்டு பார்க்கணும் என்று. கொஞ்சம் உள்ளுக்குதான் இருந்துச்சு ஆழத்துல. நான் படுத்து அந்த இடத்தை தொட்டு பார்த்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்த, அந்த இடம் மட்டும் கல்லாக இருந்துச்சு. அந்த இடம் மட்டும் அல்லாஹ் தஆலா பஞ்சிய போல வச்சிருந்தான். சுப்ஹான். பல கராமத் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால, பலஸ்தீனுக்குள்ளால பல அற்புதங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நபிமாருடைய ரூஹும் ஒன்று கூட்டப்பட்ட இடம். அந்த இடமும் அப்படியே கெட்டப்பட்டு இருக்குது. போனவங்க சொன்னாங்க, அந்த ஆலிம், அந்த இடத்துக்கு போனாவே சரியான வாசம், சரியான வாசம். அப்படியான வாசங்களை நான் உணர்ந்தது இல்லை. அந்த அளவுக்கு பரக்கத்தான ஒரு பூமியா அல்லாஹ் தஆலா பலஸ்தீனுடைய மண்ணை வச்சுக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனால இருந்து போவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் மதீனால இருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போவாங்க. நியத் என்ன தெரியுமா? 2 ரக்காத் தொழுற நியத்துல மட்டும் போவாங்க. சுப்ஹான். யோசிங்க, எவ்வளவு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போகும். 2 ரக்காத் தொழணும் என்ற நியத்துல மட்டும் கிதாபுல எழுதுறாங்க. இவங்க நியத்தை வச்சுட்டு போவாங்க, 2 ரக்காத் ஏண்ட தொழுக மஸ்ஜிதுல் அக்ஸால ஈக்கணும், அந்த நியத்துல போவாங்க. போற பயணத்துல மஸ்ஜிதுல் அக்ஸால வச்சு தாவம் எடுத்தாலும் ஒரு சொட்டு தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. வந்த நோக்கம் 2 ரக்காத்துடைய தொழுகைக்கு மட்டும்தான். சுப்ஹான்.
அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த மூத்த உலமாக்கள் கண்ணியப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ், யாரெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால போயிட்டு 2 ரக்காத்துடைய தொழுகையை தொழுவாங்களோ பல ஹதீஸுகள், பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. 2 ரக்காத்துடைய தொழுகைக்கு 50,000 ரக்காத் தொழுத நன்மை, 5000 ரக்காத், 1000 ரக்காத், 500 ரக்காத், 250 ரக்காத், இப்படி 2 ரக்காத்துடைய தொழுகைக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குது என்பதாக பல ஹதீஸ்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகைகளுக்கு பரிசாக கிடைச்ச ஒரு இரவு மிஅராஜுடைய இரவு. இது பலஸ்தீனுடைய மண்ணோட எவ்வளவு சம்பந்தப்பட்டு அல்லாஹ் தான் செல்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. நேரடியாக நாங்க அவர் மிஅராஜுக்கு எடுக்கல, நேரடியாக வானத்துக்கு போகல, மிஅராஜுடைய பயணம் போகல, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து கஅபால இருந்து நேரடியாக நாங்க எடுத்தது எங்க தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தான் நாங்க எடுத்தோம். பலஸ்தீனுக்கு தான் ஒன்னாவது எடுத்தோம். ஏன் பலஸ்தீனை நாங்க காட்டணுமோ? எல்லா நபிமாரும் வந்த இடம், அதனால பலஸ்தீனுக்கு கொண்டு வந்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. எல்லா நபிமார்களும் எங்க அவங்களுடைய வாகனத்துடைய கடிவாளங்களை கெட்டுவாங்களோ அதே இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கெட்டினாங்க. உள்ளுக்கு போறாங்க, எல்லா நபிமாருடைய ரூஹம் ஒன்று கூட்டப்பட்டுச்சு. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு நபிமார்களுக்கும் இமாமத் செஞ்சதாக கிதாபுல பதிவு செய்யறாங்க. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மிஅராஜுடைய பயணத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து வாரா. வந்ததுக்கு பின்னால சில மக்கள் நம்பல. அவ்வளவு சுருக்க பலஸ்தீனுக்கு போயிட்டு மிஅராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே நம்பலேன். எத்தனையோ 1000 கிலோமீட்டர். நாங்க சும்மா ஒரே நாள்ல சொல்றோம். அப்படி சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் நேத்து நைட் துபாய்க்கு போயிட்டு வெள்ளையோட வந்துட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டான். ஒரு 3000 கிலோமீட்டர். இவங்க சொல்றாங்க, நான் மதீனால இருந்து பலஸ்தீனுக்கு போன நேத்து, அப்படியே மிஅராஜுடைய பயணம் பேசி இரவோட இரவா வந்துட்டேன். யாரும் நம்பல மதீனால. இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்க பலஸ்தீனுக்கு ஏற்கனவே போன 1-2 பேர் இருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்டவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, நாங்க ஏற்கனவே போனோம், நீங்க எங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்க. அந்த நேரம் நீங்க சொன்னா நாங்க நம்புறோம், நீங்க ஏற்கனவே பேசி தான் வந்தீங்கன்னு தெரியும். இந்த நேரத்துல கிதாபுல எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா அப்படியே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சூரத்தை போட்டோவை கொண்டு வர அப்படியே காட்டுறான். நீங்க இப்ப சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி சொல்றாங்க. என்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால மட்டுமல்ல கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ஃபித்னால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்து வச்சிருக்கிறார். தஜ்ஜாலுக்கு போக முடியாத 3 இடத்துல ஒரு இடம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. பலஸ்தீனுக்குள்ள போக முடியாது தஜ்ஜாலுக்கு. அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான், பாதுகாத்து. எவ்வளவு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கடா. யாருக்கெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போக இயலாம இருக்குதோ, போக இயலாத நிலைமையில இருக்கிறீங்களோ, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, பலஸ்தீனுக்கு போற மக்களுடைய கையில நீங்க ஒரு எண்ணெய் போத்தல் சரி கொடுத்து அனுப்புங்க. ஏன்? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள ஈக்கக்கூடிய விளக்குக்கு போய் அந்த எண்ணெயை சரி ஊத்த சொல்லி செல்லுது. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விஷயத்தில் அக்கறை எடுத்தாங்க. அவ்வளவு அக்கறை எடுத்தாங்க. ஏன்? பலஸ்தீன் அது உலமா, இந்த எங்களை சுத்தி நபிமார்கள் வாழ்ந்த பூமி, அது நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு நபிமாருடைய வசியத்தை பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களுடைய ரூஹ் எடுக்க ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போன சந்தர்ப்பத்துல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் சக்கராத்துல வசியத் என்ன செய்வாங்க? என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு இங்க மிஸ்ர்ல மௌத்தாக விருப்பம் இல்ல, நான் மௌத்தாகணும் பலஸ்தீன்ல. என்னை இங்க ரூஹ் எடுத்தாலும் ஏன் உடம்ப நீங்க அடக்கம் செய்யணும் பலஸ்தீன்ல, அது ஏன் ஆசை என்பதாக அல்லாஹ்வுக்கு வைத்து சொல்லுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. கிதாபுல எழுதுறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க மௌத்தாகினாங்களோ அந்த இடத்துலதான் அடக்கம் செய்யப்பட்டான். மிஸ்ர்ல தான் அடக்கம் செய்யப்பட்டான். கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு பின்னால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால்
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? மூசா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்ப தோண்டி கொண்டு போய் பலஸ்தீன்ல அடக்குங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் சொல்லி காட்டினாங்க, ஏண்ட வசியத் மௌத்தா போகக்கூடிய நேரம் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து ஒரு கல்ல வீசின தூரத்துல அளவுக்கு ஏண்ட உடம்ப மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய பூமியில் அடக்கம் செய்கின்றான். ஏன் நபிமார்கள் இந்த அளவுக்கு விரும்பணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாரக்னா ஹவுலஹு, சுத்தி பரக்கத்து செய்யப்பட்ட பூமி அது, சுத்தி முபாரக்கான பூமி அது, பாக்கியம் நிறைஞ்ச பூமி அது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பக்கூடிய நேரம் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த இடத்துல புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. கடைசியாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல பூர்த்தியாக மஸ்ஜிதுல் அக்ஸா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. அது ஜின்களை கொண்டு என்பதாக நாங்க படிச்சு பூர்த்தியாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப எங்களுக்கு வார கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல்ல இருந்த இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் ஏன் இந்த யூதர்கள் எடுக்கிறதுக்கு பாடுபடுறான்? ஏன் இவனோடு வரவனும் இடையில? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது எங்களுக்கு ஒரு அறிவிக்கணும், இந்த யூதர்கள் யார்? இது பெரிய ஒரு கன்செப்ட். சும்மா ஈக்கக்கூடிய சுருக்கமான நேரத்தில் விளங்கப்படுத்தேலா. இது பெரிய கன்செப்ட். சுருக்கமாக விளங்குறதுக்கு சொல்றேன், யூதர்கள் யார்? யூதர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் எந்த பரம்பரையில வந்தவங்க என்றா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி. அதுல ஒரு மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தவங்க தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்த எல்லா நபிமாரும் அவங்க எல்லாம் அரபிகள், அரபு மக்களுடைய தேசத்துல பாடுபட்டவங்க. அந்த வழியில வந்தவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அடுத்த மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்களுக்கு பிறந்த மகன் தான் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய மகன் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் என்பதாக சொல்லுவாங்க கிதாபுல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தெளிவான நினைவுல வச்சு கொள்வோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மார் 12 பேர் இருக்கிறாங்க. இந்த 12 பேர்ல ஒருத்தர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சம்பவங்கள் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இந்த 12 பேர்ல அவங்க தான் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து. அது நீண்ட சம்பவம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய மகன்மார் 12 பேரை தான் இவங்களோட அந்த காலத்துல அழைச்சாங்க. இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு பேர் இஸ்ராயில், பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய மகன்கள் என்பதாக கூப்பிட்டார். இந்த 12 பேர்ல ஒத்தன் தான் யஹூதா. இந்த யஹூதாவுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் இந்த யூதர்கள். அவ எங்க ஆரம்பிக்குது இவங்களுடைய வழித்தோன்றல்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுடைய வழித்தோன்றல்களால வந்ததுதான் இந்த யூதர்கள். அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 மகன்மார்ல ஒருத்தரால வந்ததுதான் இந்த யூதர்கள். இவங்க சின்ன ஒரு கெப்பாசிட்டி, பெரிய ஆட்கள் அல்ல, சின்ன கம்யூனிட்டி தான், கொஞ்சம் பேர் தான் நீப்பாங்க ஊர்ல. இவங்களால பெரிய கரைச்சல் ஈக்காது. நீங்க பாருங்க, யூதர்கள் எந்த நாட்டில் ஈக்கிறாங்க, எந்த ஊர்ல ஈக்கிறாங்களோ இவங்களால பெரிய கரைச்சல் ஈக்காது. அவங்க அவனோட பாட்டுல ஒரு ஓரத்துல ஈப்பாங்க. யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கரைச்சல் கொடுக்க மாட்டாங்க, யாரோடையும் சண்டை சச்சர ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பேசாம ஈப்பாங்க. ஆனா ஊர்ல பயங்கரவாதம் ஒன்று நடந்தா, கலவரம் ஒன்று நடந்தா அதுக்கு காரணம் அவனாதான் இருப்பான். வெளிரங்கத்துல யாரோடையும் சண்டை பிடிக்க மாட்டான். ஆனா பெரிய பயங்கரவாதம் வன்முறை ஒன்று போனா அதுக்கு மெயின் காரணம் அந்த ஊர்ல இருக்கிற ஓரத்துல இருக்கிற யூதனாதான் இருப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த யூதர்களுடைய விஷயத்துல வக்ர புத்தி அல்லாஹ் வச்சுக்கிறான். ஏன் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எடுக்க தடமாறுறாங்க தெரியுமா? ஏன் பலஸ்தீன்ல எடுக்க தடமாறுறாங்கடா? சுருக்கமா சொல்லணுமா, கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால யூதர்கள் ஒரு கூட்டம் ஒரு கனவு ஒன்று காண்றாங்க. அந்த கனவுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கெட்டின மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கீழால இவர்களுடைய ஒரு ஆலயத்தை பதுக்கி வைக்கிறதா ஒரு கனவு. கற்பனை கனவு, கற்பனை ஆலயம்.
இந்த கற்பனை ஆலயத்தை சூறையாட தான் இவ்வளவு காலமா போராட்டம். ஆனா அவர்களுக்கு உண்மை தெரியும். குர்ஆன் பேசுது எங்களுக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போகக்கூடிய நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துடைய கட்டத்துல அவங்க எல்லாம் கிட்ட போனாங்க. அந்த நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால நீங்க யார வணங்குவீங்க? 12 பேர்கிட்டன்னு கேட்டாங்க. இவங்க சொன்ன பதில குர்ஆன் பேசுது. யஹூதிகளுடைய தலைவன் சொன்ன வார்த்தை, காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா. ஏண்ட பூதாதேன், ஏண்ட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வணங்கின ஒரே ஒரு தெய்வத்தை தான் நானும் வணங்குவேன். அவங்களுக்கு உண்மை தெரியும், நஸ்ரானிகளுக்கும் தெரியும். நசராக்கள் என்ற யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம உயர்த்தியதுக்கு பின்னால அவர்களை கடவுளாக எடுத்த கூட்டம் தான் நஸ்ரானிகள். முதலாவது இந்த விளப்ப மீக்கோணும் முஸ்லிம்கள் கிட்ட. ஒரு ஹத்தமும் தெரியா. ஏன் குர்ஆன் எடுத்துக்கொண்டு ஒரு அந்நிய மனுஷன் வந்து கேட்கிறார், யஹூதிகள் என்ற யாரோ குர்ஆன்ல என்ன சொல்லிங்கன்னு கேட்டா, நாங்க ஒசக பணியை தான் பார்ப்போம். ஏன் எங்களுக்கு தெரியவே உண்டு. நாங்க எல்லாம் பெயர் தாங்கி முஸ்லிம்களா வாழ்றோம். எங்களுக்கும் அடுத்த களிமா செல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்? களிமாவை சொல்லி ஏதோ முஸ்லிமா காட்டி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். குர்ஆனும் தெரியா, ஒன்றும் தெரியா, ஹதீஸும் தெரியா, ஒரு விளப்பம் இல்ல, மஸ்ஜித் அக்ஸாட சிறப்பு தெரியா, பலஸ்தீனுக்கு இவ்வளவு பாடுபடுறது தெரியா, பேச மட்டும் தெரியும். முஸ்லிம்களுக்கு அநியாயம் பேசுறோம், அவ்வளவுதான். ஏன் அநியாயம், ஏன் பாடுபடுறாங்க, ஏன் உயிரை கொடுக்கறாங்க தெரியா. எப்ப தெரிஞ்சு கொள்ற வாழ்க்கையில் இதெல்லாம் எப்பதான் தெரிய போறோம்? எப்படி பதில் கொடுக்கலும்? ஒரு அந்நிய மனிதன் வந்து கேள்வி கேட்டா முஸ்லிமாக இருந்தா கொடுக்க தெரியணும். இது ஆலிம்கள் அல்ல, ஆலிம்கள் மட்டுமல்ல. இஸ்லாம் தெரியணும் உலமாக்களுக்கு மட்டுமா இல்ல, முஸ்லிம்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி 2000 வருடங்களுக்கு மேலால ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் யூத சமுதாயம், யூத சமூகம். நீங்க எல்லா இடத்திலும் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. வேண்டிய நீங்க கிதாபுகள் இல்லாம இஸ்லாத்திலிருந்து வெளியில போயிட்டு நீங்க மத்த துனியாவுடைய ரீதியா கிதாபுகள் எடுத்து பாருங்க. எவ்வளவு இடங்கள்ல இசபெல்லாவுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 2 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. அதே போல நெப்போலியனுடைய ஆட்சி 4 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. எங்களுக்கு தெரியும் ஹிட்லருடைய ஆட்சி 60 லட்சம் முஸ்லிம்கள் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஏன்? அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லா பக்கத்தாலேயும் அடிதான். கிறிஸ்டியன்ஸ் பக்கத்தாலேயும் யூதர்களுக்கு அடி, மத்த மதத்துடைய பக்கத்தாலேயும் அடி. நெப்போலியர்கள், இசபெல்லா, ஹிட்லர், ஒவ்வொரு மதங்களை சார்ந்தவங்க எல்லாம் அடிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் பாவம் பார்க்கிற ஒரே சமூகம் சமுதாயம் முஸ்லிம்கள் தான். இப்ப இந்த நேரம் யூதர்கள் எல்லாம் வந்தாங்க எங்க தெரியுமா? டர்க்கியில இருக்கக்கூடிய செலோனிக்கு வந்தாங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால், 1000 சுற்றம் வருடங்களுக்கு முன்னால் வந்து அந்த நேரம் உஸ்மானியர்களுடைய ஹிலாஃபத், அந்த நேரம் வந்துதான் உஸ்மானியர்களுடைய ஹிலாஃபத்ல இந்த ஆட்சியாளர்கள் கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒதுங்க இடம் தான். இந்த நேரம் தான் இப்ப நாங்க பேசுறோம் எனக்கல ஒதுங்க இடம் கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம். அந்த நேரம் உஸ்மானியர்கள் கொடுத்தாங்க ஒதுங்க இடம். செலோனிக் என்ற ஒரு சின்ன கிராமத்தை கொடுத்தாங்க, அப்படியே வச்சுக்கோ. இந்த நேரத்தில் எல்லாம் குடியேறினாங்க, கிதாபில் எழுதுறாங்க, குடியேறினாங்க. 10 வருஷத்துல உஸ்மானியர்களுடைய ஆட்சியை பரட்டினாங்க. 10 வருஷம் தான் பரட்டி விட்டுட்டாங்க. உஸ்மானியர்கள் முடிச்சு போங்க வெளியில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு புற வந்துற வக்கர புத்தி ஒவ்வொரு விஷயத்திலே வெளிரங்கத்துல முஸ்லிம்களை போல காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்றா நபிமார்களை கூட குர்ஆன் செல்லுது, நபிமார்களா இருந்தாலும் பாராபட்சம் பார்க்காம கொலை செஞ்சாங்க. யக்துலூனல் அன்பியா பிகைரி ஹக், எந்த காரணமும் இல்லாம கொலை செஞ்சாங்க யூதர்கள். சும்மா இது விளையாட்டான ஆட்கள் அல்ல யூதர்கள் என்றோம். நாங்க இங்கே இருந்து கொண்டு ஒரு கூட்டம் பெருசா பேசுறாங்க, எங்கட ரத்தம் கொதிக்குது, நாங்க மட்டும் மீண்டும் ஒன்றும் செய்யல. சும்மா லேசான ஆட்கள் இல்ல, பல நபிமார்களை பரம்பரையில கண்டவங்க, பல கம்யூனிட்டியோட யுத்தம் செஞ்ச மக்கள். இந்த யூதர்கள் அழிக்கிறது லேசான காரியம் அல்ல, லேசான விஷயம் அல்ல. எங்களுக்கு சும்மா பேசலும் இது லேசல்ல. ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு சமூகம், ஒவ்வொரு சமுதாயம், ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய பலங்கள் எல்லாம் வித்தியாசப்படுத்துகிறார். அதான் நீங்க எடுத்து பாருங்க.
சும்மா சொல்லுவாங்களே, ஒரு பாகிஸ்தான்காரனோட சாதாரண ஒரு ஸ்ரீலங்காக்காரன் சண்டை பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, எத்தியோப்பியா ஆட்கள் எல்லாம் ஒரு சும்மா சில்லறை காசை கொடுத்து இப்படி கையால வளைப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி உள்ள மக்கள் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்க. எந்த காலத்துல அதுதான் அல்லாஹு தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தது சமூகத்துள்ளுகிட்டு தான் எடுத்தாங்க, வெளியிலேருந்து எடுக்கல. சமூத் கூட்டத்தில் ஈண்டுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்தான். அவங்களோட சண்டை பிடிக்கிற ஒருத்தர் தான் ஓணும். சும்மா எங்களுக்கு பேசியலும் இங்கே இருந்து கொண்டு அவங்களுக்கு அழிக்கிறது, அது பிடிக்கிறது, இது பிடிக்கிறது இல்லை, இது லேசான காரியம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல காலம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்ல, யூதர்கள் யார்? لعن الذين كفروا من بني اسرائيل على لسان داوود وعيسى ابن مريم. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வந்ததால அல்லாஹ்வுடைய லஅனத் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, வகாலத்தில் யஹூத், யஹூதிகள் சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க, நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய குமாரர்கள், மகன்மார். ஆனா குர்ஆன் கேட்டுச்சு ரிட்டன் அவங்களுக்கு இத குல் பலிமை யுஅஸிபுக்கும் பிதுனூபிக்கும். அப்படி என்ன நீங்க ஏன் கொலை செய்யப்படுறீங்க, ஏன் நீங்க ஒதுக்கப்படுறீங்க? குர்ஆன் கேக்குது அவங்களுக்கு பதில் இல்லாம வைத்து. அதனால யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லி கொண்டு வாரான், யக்துலூனல் அன்பியாஹ பிகைரி ஹக், நபிமார்களை கொண்டாங்க, யக்குலூன ரிபா, வட்டி சாப்பிடுறாங்க, வஅக்தீமுர் ரிபா வகத் நஹு அன்ஹு அக்லிஹிம் அம்வாலன் நாஸ் பில் பாத்தில், வட்டி எடுத்த காரணத்தால, வட்டி கொடுத்த காரணத்தால, மக்களுடைய பணத்தை தவறாக முறையில சம்பாதித்த காரணத்தால அல்லாஹ்வுடைய லஅனத் அவங்களோட மேல் இருக்குது. காலம் காலமா எவ்வளவோ பதுவாவுடைய ஆயத் குர்ஆன்ல இருந்து கொண்டே இருக்குது. அதுதான் அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யஹூதிகளோட நான் பழகிக்கிறேன், அந்த வகையில இன்னல் யஹூத கௌமுன் புஹுத், யஹூதிகளுடைய கூட்டமே பொய்க்காரனோன் என்று சொல்லிதேன்னா, அவங்களுடைய எந்த பேச்சையும் நம்பவானம் என்று சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மரண வேளையில பல வசியத்தை செஞ்சாங்க. அதுல ஒன்றுதான் லஅனத்துல்லாஹி அலல் யஹூது வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய லஅனத் யஹூதிகளோட மேலே நஸராக்கள் மேலே வரும் என்பதாக சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பதுவாவ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பதுவாவ பெற்ற ஒரு கூட்டம் ஒரு காலமும் நல்ல கூட்டம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய கூட்டம். நாங்க இங்கே இருந்து கொண்டு வெறுமனே பேசுறது அல்ல, எங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. அதுல ஒரு கடமை நாங்க கேட்கலும், அப்படி என்ன மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய மண்ணை வாழ்க்கையில முஸ்லிம்கள் வெற்றி கொண்டே இல்லையா? ரெண்டு சந்தர்ப்பத்துல தான் வெற்றி கொண்டிருக்கிறான். அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத்துடைய நாள் கிட்டமாக கூடிய நேரம் 32 சின்ன அடையாளங்கள் சொன்னாங்க. அதுல ஒன்றுதான் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கைக்கு போகும். 2 சந்தர்ப்பத்துல போச்சு. ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு வேண்டாம், அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹுடைய கையில பலஸ்தீன் மஸ்ஜித் அல் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்தது யாரு தெரியுமா? அந்த காலத்துல வாழ்ந்த கிறிஸ்துவ மக்கள். சாவியை கொடுத்துட்டு சொன்னாங்க, யஹூதிகளை மட்டும் இந்த பலஸ்தீனுக்கு அனுமதிச்சிடவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன் கிறிஸ்துவ மக்களும் விளங்கி நாங்க யஹூதிகள் யார. அதே போல 2வது ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்துல ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா வெற்றி கொள்ளப்படல. கிதாபில் எழுதுறாங்க, ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்துல காஃபிர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள குதிரையில வந்தாங்க. அந்த குதிரையுடைய முன்னங்கால் வரைக்கும் இரத்தத்தால மஸ்ஜிதுல் அக்ஸா மூழ்கி இருந்துச்சு. அந்த அளவுக்கு தியாகத்துக்கு மத்தியில தான் பலஸ்தீன் எடுத்தாங்க. 2 சந்தர்ப்பத்துல வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. எங்களுக்கு முஸ்லிம்களாகிய ஸ்ரீலங்கன் முஸ்லிம்கள் எங்களுக்கு ஈக்கக்கூடிய கடமை என்ன கண்ணியமிக்கவர்கள்? முதலாவது கடமை என்ன தெரியுமா? வீண் கதை பேசிக்கொண்டிருக்கவான். சும்மா அடிக்கிறான் பிடிக்கிறான், எங்களுக்கு வந்தா நாங்க கொடுப்போமா, இதெல்லாம் பேசவான். இதெல்லாம் முஸ்லிம்களுடைய தன்மை இல்லை. எங்களுக்கு ஏழுமானதை தான் நாங்க செய்யோம். இங்க இது கொண்டு 1000 விஷயங்கள் பேசலும், எவ்வளவு ஏவுகணை, எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. சும்மா வாய்க்கு வாரது இல்ல பேசுறது, ரத்தம் கொதிக்கிற அதெல்லாம் பேசுறல்ல. முதலாவது எங்கட ஒவ்வொரு தனிப்பட்ட அமல்லையும் துவா செய்யும். சும்மா ஹதரத்தோதுற துவாக்கு ஆமீன் அல்ல, ஒவ்வொரு தொழுகையில மோதுற குனூத்துக்கு ஆமீன் மட்டுமல்ல, உள்ளத்துல வரணும். முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கும் சேர்த்துதான் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியா துவா.
நாங்க எல்லாம் கவலையில பேசுறவங்க குறவு, கவலையில பேசுறவங்க குறவு, சும்மா வாய்க்கு வாய் பேசுறவங்க தான் கூட. அப்படி கொலை செய்யப்படுறாங்க, இப்படி கொலை செய்யப்படுறாங்க. குர்ஆன் சொல்லுது பாருங்க, இந்த ஆயத்துக்கு எங்கட உள்ளம் இந்த ஆயத்தோட சம்மதப்படுதான்னு பாருங்க. குர்ஆன் பேசுது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான அடியான் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன். எங்கட கண்முன்னுக்கு எங்கட கூட பிறந்த ஒரு சகோதரனை கொத்தன் அடிக்கிறான், பார்த்து கொண்டே போமா. கையால தடுப்போம், ஏழுமான மட்டும் தடுப்போமே. அந்த சகோதரனுடைய இறக்க பாசம் உள்ளத்திலே குர்ஆன் செல்லுது, துனியால இருக்கிற ஒவ்வொரு முஃமினும் அவளுக்கு சகோதரன். அங்க அடிபடுவது உள்ளமே கலக்கம் இல்ல, ஏனப்ப கவலை இல்ல. இன்னும் கேஎஃப்சிக்கு முஸ்லிம்கள் போறாங்க தானே, இன்னும் பெய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பையும் இன்னும் முஸ்லிம்கள் பாவிக்கிறாங்க. அப்ப சும்மா வாயால தானே பேசுறோம். உள்ளத்துல பட்டா ஒரு காலமும் அதன் பக்கம் போக மாட்டோம். பாடுபடுறது எங்களுக்காக வேண்டி, உயிர் தியாகம் எங்களுக்காக வேண்டி, உடல் தியாகம் எங்களுக்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உணர்வு தான் சமூகத்துக்கு வரணும் என்று, இந்த உணர்வு தான் எங்களுக்கு வரணும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, அங்க அடிபட்டா இங்க ரத்தம் வரணும், இங்க கவலை வரணும். சும்மா பேசுறல்ல உட்கார்ந்து, பாவம் அப்பா, வாய் வார்த்தை அல்ல, உள்ளத்தால பேசணும், உள்ளத்தால கவலைப்படணும். எங்கட முஸ்லிம்கள் அப்பா எவ்வளவு தியாகம் பார்த்து கொண்டு கேளா கவலை. இந்த கவலையில துவா செஞ்சீண்டா சுப்ஹானல்லாஹ். கவலையில் அதிகமானவர்களுக்கு துவா இல்ல கண்ணியமிக்கவர். சும்மா துவா செய்யும், சும்மா துவா, ஒரு போக்கஸ்ல நாங்க துவா செய்யறது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துவா செய்யறதோட ஏழுமான மட்டும் அந்த ப்ராடக்ட் வரக்கூடிய தயாரிப்புகளை தடுங்க. முஸ்லிம்கள் எவ்வளவு பௌத்த மக்கள், அடுத்த மக்கள், அந்நிய சகோதரர்கள் ரோட்டுக்கு இறங்குறாங்க பலஸ்தீனுக்காகவே. அவங்க இறங்கி அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. எங்கட முஸ்லிமுக்கு ஒன்றும் விளப்பம் இல்லை. அவன் எலும்புறான், தின்றான், குடிக்கிறான், அவனோட வேலையை பாக்குறான், தூங்குறான். இப்படியே தான் காலம் போகுது. அவனுக்கு ஒன்றும் கணக்கு இல்லை. கியாமத்துடைய அடையாளங்களை தேடி தேடி படிங்க. காலம் சுருங்க போக்கல. யாருக்காவது யஜூஜ் மஜூஜ பத்தி அறிவுண்டீகுமா? யாருக்காவது கிட்ட தாபத்துர் அல்லாஹ்வுடைய பிராணிய பத்தி அறிவிக்குதா? தேடி படிக்கிறோமா? துனியா 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 ஓடி ஓடி ஓடியே காலம் போகுது. கியாமத்துடைய எந்த தயாரிப்பும் இல்லாம வாழ்றோம். ஒரு அடையாளத்துல எந்த ஒரு அறிவும் இல்லை. துனியால அறிவை சம்பாரி அபிரச்சனை, ஆனா ஆகிரத்துடைய ஒரு அறிவு இல்லாம துனியால வாழ்றதுல புரோசனம் இல்லையா? ஒரு புரோசனம் இல்லை. எப்ப இந்த விஷயங்களை வாழ்க்கையில படிச்சு கொள்ள போறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே கியாமத்துடைய நாள் கிட்ட முதலாவது துவா செய்யக்கூடிய நேரம் ஒரு நிலைமையில துவா செய்யும், ஒரே யோசனையில, ஒரு சிந்தனையில. துவாக்கு பலவிதமான முறைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் போக்கஸோட துவா செய்யும். இந்த விஷயம் சரி வரணும், அந்த நியத்தோடு துவா செய்யும். அந்த காலத்துல வாழ்ந்த முனாஃபிகீன்கள் இதை விளங்கினார். அந்த காலத்துல வாழ்ந்த அதிகமான முனாஃபிகீன்கள் இந்த விஷயத்தை விளங்கினார். துவா வாழ்க்கையில் எப்படி செய்யணும் என்று விளங்கினார். ஆனா எங்க முஸ்லிம்களுக்கு தெரியாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யார்? பெரியோர் அக்கிரமக்காரன், பெரியோர் அநியாயக்காரன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல, கடைசியாக இதை சொல்லி முடிகிறேன், யூசுஃபுடைய காலத்துல ஒரு மனுஷன், கண் தெரியாத ஒரு மனுஷன் காபாவை சுத்தி சுத்தி தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறான். காபாவை தவாப் செஞ்சு கொண்டு துவா செய்யறார். 7 தவாப்ல 1வது தவாஃபை முடிச்சுட்டு துவா, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையத்தா. 2வது சுத்து, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையத்தா. 3வது தடவை சுத்து, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையத்தா. இந்த நேரம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பார்த்துட்டு கிட்ட வந்தார். வந்து கேட்டாங்க, என்ன கேட்கறீங்க? சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன், என்ன கண் பார்வை. சொன்னாங்க 7 சுத்து இருக்குது, 3 சுத்து முடிஞ்சு, இந்த 4 தான் பேலன்ஸ் ஆகுது. கடைசி 7வது சுத்துல மட்டும் பொதுவா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யாருண்டா, மனிதர்கள் சும்மா இது அவங்களோட பேசி சண்டை பிடிப்பான். சும்மா இருக்கிறவனுக்கு அநியாயம் செய்யறவன், அவனோட முறை இதுதான். அது சும்மா தவாப் செஞ்சுவோம். இந்த மனிதன் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, 7வது சுத்துல உனக்கு கண் பார்வை கிடைக்கல, உனக்கு களத்தை வெட்டுவான். இன்றைக்கு யாரும் கிடைக்கல, நீ தான் கிடைச்சிக்கிற. இப்ப இவருக்கு பயம், இந்த குருடனுக்கு கண் பார்வை கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் கண் பார்வை கிடைக்காட்டி களத்து போகும், கண் பார்வை எப்படியாவது கிடைக்கணும். இப்ப பேலன்ஸ் 4 சுத்து, பெரிய டைம் போகாது.
இந்த தவாஃப் 4 சுத்துல ஒழுங்கான போக்கஸோட துவா. நான் 7வது சுத்து முடியுது, அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்துட்டான். இப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் பெரிய ஒரு பாடம். அவன் விளங்கி எப்படி துவா செய்யணும் கூப்பிட்டு சென்னான். அல்லாஹ் கிட்ட துவா செய்ய போல ஒரே சிந்தனையில துவா செய்ய, சும்மா வாயால கேட்கிறல், உள்ளத்தால கல்பால கேளு. அல்லாஹ் நிச்சயமா தருவான் என்பதாக ஒரு அநியாயக்காரன் படிச்சு கொடுக்குறான் முஸ்லிம். அந்த காலத்துல வாழ்ந்தவங்க விளங்கி வச்சு நாங்க எங்கட முஸ்லிம்களுக்கு தான் ஒன்றும் தெரியும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்க நடக்கிற பிரச்சனை அங்க மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உள்ளத்துல வரணும். கட்டாயம் துவா செய்யுங்க அவங்களோட பேர்ல. எங்களால ஏழுமானது துவா செய்யறது, எதிர்ப்புக்களை வெளியாக்குறது. அதே போல அந்த யூதர்களுடைய புறத்தால வரக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பை முடியுமான முறையில புறக்கணி, அவர்களுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவி இதுதான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய